أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஹுஜராத், இந்த ஹுஜராத் சூராவை பற்றி சென்ற தொடர் 1 அதில் குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தஃப்சீரை பற்றி விரிவாக கூறியிருந்த அந்த செய்தியையும், தஃப்சீரினுடைய முக்கியத்துவத்தையும், குர்ஆனுக்கு விளக்க உரை கூறக்கூடிய சிறப்புகளையும், இன்னும் தஃப்சீர் எத்தனை வகையான தஃப்சீர்கள் இருக்கிறது என்பதனை பற்றியும், தஃப்சீர் இப்னு கசீர், இமாம் இப்னு கசீர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, ஏனென்றால் தஃப்சீர் இப்னு கசீரை தான் நம்ம மூலமாக வைத்து இந்த தொடர்கிறோம். அதனால் இப்னு கசீர் என்றால் யார் என்பதனை பற்றியும் இன்னும் பல விஷயங்களை சென்ற தொடரில் கூறியிருந்தோம். இன்று ஹுஜராத் சூரா ஓர் அறிமுகம், ஹுஜராத் சூராவுடைய சிறப்பு, ஹுஜராத் சூராவுடைய உள்ளடக்கம், அடுத்தது குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது, சூறாக்களை ஆரம்பிக்கும் போது கூறப்படுகின்ற தஅவ்வுத் என்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதனை பற்றி உண்டான சிறு விளக்கம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சூரத்துல் ஹுஜராத் குர்ஆனில் 49வது அத்தியாயமாக இருக்கிறது. இது இறக்கப்பட்ட வரிசையில், அதாவது முதல் சூரா குர்ஆனில் நீங்கள் திறந்து பார்த்தா ஃபாத்திஹான் இருக்கும், இரண்டாவது பக்ரா, ஆல இம்ரான், நிசா என்ற வரிசையில் இருக்கும். அதே நேரத்தில் இறக்கப்பட்ட செய்திகளை பார்த்தால் முதல்ல இறங்கிய சூரா எது என்றால் எல்லோருக்கும் தெரியும். என்ன சூரா? இக்ரா, அலக் என்ற சூரா. அப்படி அருளப்பட்ட சூறாக்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வரிசையில் 106வது சூறாவாக சூரத்துல் ஹுஜராத் இறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த சூறாவுக்கு முன்னாடி முஜாதலா என்ற சூரா அருளப்பட்டது. முஜாதலா 58வது சூரா. கத் சமிஅ அல்லாஹு கௌலல் லத்தி என்று ஆரம்பிக்கின்ற சூரா. இந்த ஹுஜராத்திற்கு அடுத்து இறக்கப்பட்ட சூரா தஹ்ரீம், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். ஆனால் குர்ஆனில் பார்க்கும்போது சூரத்துல் ஹுஜராத், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரா சூரத்துல் காஃப், அதுக்கு முந்தைய சூரா சூரத்துல் ஃபத்ஹ். ஆனால் இறக்கப்பட்ட வரிசையையும் தஃப்சீரில் விளக்கமாக நமக்கு தந்திருக்கிறாங்க. இது ஒரு பாடமாகத்தான் இருக்குது, பயானாக இல்லை. அதனால தஃப்சீர் என்றால் விளக்கங்கள் தான். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் இந்த சூரா ஹிஜ்ரி 9வது ஆண்டு அருளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஆரம்பமாக அருளப்பட்டது எத்தனாவது ஹிஜ்ரி? யாருக்கு தெரியும்? சட்டுன்னு சொல்லுங்க, உடனே சொல்லணும். ஹிஜ்ரி 9ஆ குர்ஆன் அருளப்பட்டது? நுபுவத்தினுடைய ஆரம்பம் ஹிஜ்ரத்திற்கு 10 வருஷம் முன்னாடி இல்லையா? அதுக்கு பிறகுதானே ஹிஜ்ரிங்கிறதே வருது. 13 வருஷத்துக்கு பிறகுதான் ஹிஜ்ரி 1 வருது. ஓகே, அப்போ இந்த சூரா ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு, வபாத்திற்கு சிறிது காலத்திற்கு முன்பு அருளப்படுகிறது. இது சூரத்தும் மதனியா.
மக்கி மதனி என்று சூறாக்களை பிரிக்கிறாங்க. சூறாண்டா அத்தியாயம். ஒவ்வொரு சூறாவை 114 சூறா குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? அதில் மக்கி என்றும் மதனி என்றும் பிரிக்கிறாங்க. மக்கிங்கிறது மொத்தம் 114 சூறாக்களில் ஒரு முக்கால் பகுதி மக்கி, கால் பகுதி தான் மதனி. அதாவது 86 சூறாக்கள் மக்கியாக இருக்கிறது. மக்கி மதனிங்கிறது 28 சூறாக்கள். மக்கி மதனி அப்படிங்கிறத எப்படி பிரித்து பார்க்கணும்? ஹிஜ்ரத்திற்கு முன்பு அருளப்பட்டதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றார்களே, அந்த மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பு அருளப்பட்டது தான் எத்தனை சூறாக்கள்? 86 சூறாக்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்பு. மதீனாவிற்கு வந்த பிறகு அருளப்பட்ட சூறாக்களுடைய எண்ணிக்கை 28. அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு அருளப்பட்டதுனால அதிலேயும் ஹிஜ்ரத்து 9வது ஆண்டு அருளப்பட்டிருக்கிறது இந்த சூறா. இதனுடைய வசனங்கள், அதாவது ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கும், ஆயத்துகள். ஆனால் இந்த சூறாவுடைய வசனம் 18 வசனங்கள் தான், ஆயத்துகள் தான். இது ஒஹிய அவ்வளு சூரத்தில் முஃபஸ்ஸல். அந்த சூறாக்களையும் பிரித்து வைக்கப்படுகிறது. முஃபஸ்ஸல் என்கின்ற அந்த வகையை சார்ந்தது. அந்த முஃபஸ்ஸல்ங்கிறது அது தனி ஒரு நபி மொழியில் வருது. அதை விரிவாக நம்ம எடுத்து சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்து ஹுஜராத் என்ற இந்த சூறாவிற்கு பெயர் வர காரணம் வஇன்னல் லதீன யுனாதூனக மின் வராயில் ஹுஜராத்தி என்று இதில் 4வது வசனமாக இந்த சூறாவில் வருகிறது. அந்த ஹுஜராத் என்ற அந்த வார்த்தையை வைத்து இந்த சூறாவுக்கு ஹுஜராத் என்று பெயரிடப்படுகிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக சொல்லுவோம். இன்னொரு பெயர் இந்த சூறாவுக்கு சிறப்பு பெயராக சொல்கின்றார்கள். குர்ஆனில் இருக்கிறது ஹுஜராத் தான் இருக்கும். வேறு பெயர்கள் ஒவ்வொரு சூறாக்கும், சில சூறாக்களுக்கு 2 பேர் இருக்குது, 3 பேர் இருக்குது. இப்போ 17வது சூறா என்னது? பனி இஸ்ராயிலுங்கிறீங்க. அதே நேரத்தில் இன்னொரு பேரும் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ஹுஜராத் என்ற சூறாவிற்கு சூரத்துல் அஹ்லாக் என்று சொல்வார்கள். அஹ்லாக் என்றால் குணங்கள், நற்குணங்கள். இந்த சூறாவில் தான் குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒவ்வொருவர்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய இந்த 18 வசனத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறான். இதனால அஹ்லாக் என்கின்ற ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. இன்னும் இதனுடைய சிறப்புகளில் இந்த சூறாவினுடைய அறிமுகத்தில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், ஒரு சூறா முடியுது, அடுத்த சூறா ஆரம்பிக்குது. இப்படி முடியும் போதும் ஆரம்பிக்கும் போதும் சில ஒரே வார்த்தைகள் வரக்கூடிய சூறாக்களில் இது ஒன்று. அப்படி வரக்கூடிய சூறா இதற்கு முந்தைய சூறாக்களில் பார்க்குறோம். அதாவது சூரா ஆல இம்ரான். ஆல இம்ரான்ங்கிறது 3வது அத்தியாயம். அது முடியும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். வத்தகுல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், மோமின்களே, விசுவாசிகளே, பொறுமையாயிருங்க, பொறுத்து வாழுங்க, இன்னும் உறுதியாயிருங்க. அடுத்து ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன் சொல்றான். அதற்கு அடுத்து வரக்கூடிய சூரா என்ன? சூரத்தும் அன்-நிசா. அதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான்? யா அய்யுஹன்னாஸ் இத்தகு. அங்கேயும் என்ன சொல்றான்? தக்வாவை கொண்டு சொல்றான். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும். அவ தக்வாவை கொண்டு முடிக்கிறான். அடுத்த சூறாவை தக்வாவை கொண்டு ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி ஹுஜராத்துக்கு முந்தைய சூரா சூரத்துல் ஃபத்ஹ், அதை முடிக்கும் போது வஅதல்லாஹுல் லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் மக்ஃபிரத்துன் அஜ்ருன் அஸீம். வஅதல்லாஹுல் லதீன ஆமனு, விசுவாசிகள். அல்லதீன ஆமனுன்னா விசுவாசிகளே, உங்களுக்கு வாக்களித்தது. அப்ப அல்லதீன ஆமனு என்று முடிக்கும் போது இந்த சூரத்துல் ஹுஜராத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதை முடிக்கிறான். எப்படி ஆரம்பிக்கிறான்?
யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதையில்லாஹி வ ரசூலிஹ். அப்போ இங்கேயும் விசுவாசிகளே என்று ஆரம்பிக்கின்றான். இதுவும் இந்த சூறாக்களுடைய சிறப்புகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது மட்டும் அல்லாமல் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று குர்ஆனில் ஆரம்பிக்கப்படக்கூடிய சூறாக்கள் மொத்தம் 3 தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹது அதுவி வ அதுவக்கும் சூரத்துல் மும்தஹினா 60வது அத்தியாயம். அதே மாதிரி யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபூ பில் உகூத் 5வது சூரா சூரத்துல் மாஇதா. அடுத்து 3வது யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ. அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனூ விசுவாசிகளே என்று குர்ஆனிலே ஆரம்பிக்கின்ற சூறாக்கள் மொத்தமே 3 தான். அந்த 3ல் இது நடுவுலாக இருக்கிறது. ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ விசுவாசிகளே என்று குர்ஆன்ல அல்லாஹ் நம்மளை அழைத்து சொல்கிறான் என்றால் 2 காரணம். ஒன்று, அவனுடைய கட்டளையை செய்யுங்கள் என்று கடமையோ கூறுவான், கட்டளையிடுவான். இல்லை என்றால் விலக்கல் தடைகள் இருக்கிறது ஹராம், அந்த ஹராமை தடை செய்வதுதான். அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படின்னு வந்துட்டாலே அடுத்த வார்த்தை ஒன்று இப்படி இருங்க, இல்லை என்றால் அப்படி இருக்காதீங்க என்று சொல்வான். அப்ப இந்த அடிப்படையில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்பது குர்ஆன்ல மொத்தத்தில் டோட்டலா 89 இடத்துல வருது. ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எண்ணிக்கையில எதற்காக சொல்லப்படுது? ஏதோ ஒரு கணக்கு பார்க்கறதுக்காக அல்ல. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த அளவிற்கு மோமின்களுக்கு கட்டளைகளை ஏவுவதும் தடைகளை விளக்குவதும் கூறப்படுகின்ற அந்த 89 வசனங்களில நாம் 20 சூறாக்கள்ல வருது. 20 சூறாக்களில் இடம்பெறுகிறது யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கிறது. மொத்தம் எத்தனை சூறா? 114. 114ல் 20 சூறாக்களில் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு வருது. அதுலேயும் குறிப்பாக அந்த 20 சூறாக்கள்லையும் அதிகமாக இடம்பெறக்கூடிய சூரா எது தெரியுமா? மாஇதா. அல் மாஇதா 5வது அத்தியாயம் 16 தடவை யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படிங்கிறது வருது. சூரத்து அதுக்கு அடுத்து சொல்லப்படுறதா இருந்தால் சூரத்துல் ஹுஜராத் 5 தடவை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு விழித்து சொல்றான். இப்போ இந்த 2க்குமே மாஇதா சிறந்ததா ஹுஜராத் சிறந்ததா என்றால், அந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற இந்த வார்த்தையை வைத்து ஹுஜராத்து தான் சிறந்தது. அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஏனென்றால் ஹுஜராத்தில் டோட்டலா மொத்தமா 18 ஆயத்துக்கள் தான். 18 ஆயத்துக்களில் 5 முறை யா அய்யுஹல்லதீன ஆமனு வருது. அதாவது குறைந்தது நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா 3 வசனத்துக்கு 3 அரை ஆயத்துக்கு ஒரு முறை யா அய்யுஹல்லதீன ஆமனு. ஆனா அதிகபட்சமாக வரக்கூடிய அந்த மாயிதாங்கிற சூறாவில் யா அய்யுஹல்லதீன ஆமனு எத்தனை முறை வருது? 16 முறை வருது. ஆனால் அந்த மாயிதாவுடைய வசனங்கள் 120 வசனங்கள் இருக்குது. அப்ப அதை டிவைட் பண்ணா ஒரு 7.5 வசனத்திற்கு தான் ஒரு யா அய்யுஹல்லதீன ஆமனு வருது. அப்போ இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனுவை அதிகமாக கூறப்படக்கூடிய ஒரு சூரா என்றால் அது சூரத்துல் ஹுஜராத் தான் என்பதனை நாம் நன்கு தெரிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, அடுத்து முஃபஸ்ஸல் என்று சொன்னோம். ஏன் முஃபஸ்ஸல் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவுடைய சிறப்புல இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, உஅதீது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஅதீது மகான தௌராத்தி அஸ்ஸபஅத் திவால். தௌராத்தினுடைய ஸ்தானத்துல, அதாவது தௌராத் நபி மூசாவுக்கு அருளப்பட்ட வேதம். அப்போ நபி மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத்தினுடைய வேதங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தாலும் இந்த திருமறை குர்ஆன்ல 7 அத்தியாயத்தோடு 7 சூறாக்களோடு முடிவுறுகிறது.
சுப்ஹானல்லாஹ், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நம்மளே கணக்கு பார்த்து சொல்லல. உஅதீது மகான தௌராத்தி அஸ்ஸபஅ திவால், 7 நீண்ட சூறாக்கள். அடுத்து என்ன சொன்னாங்கன்னா உஅதீது அஸ்-ஸபூர், தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜபூர் வேதம் இருக்குது, அந்த வேதத்தினுடைய உள்ளடக்கிய வசனங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது அல்-மிஈன், அதாவது 100 வசனங்கள் கொண்ட சூறாக்கள், அத்தியாயங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப குர்ஆன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிரிச்சு எடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது தஃப்சீர்ல வரக்கூடிய விஷயங்கள் வேற, ஆராய்ந்து ஆய்வு செய்து அது விளக்கங்களை கொடுத்து ஆளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறது அப்படின்னா இல்லை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கின்றார்கள், தௌராத்து நபி மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களும் என்னுடைய 7 அத்தியாயத்தோடு முடிந்து விடுகிறது. ஜபூர் தாவூத் நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம் எனக்கு 100 வசனங்கள் என்று கூறப்படுகின்ற அந்த அத்தியாயங்களோடு முடிகிறது. உஅதீது அல் இன்ஜீல், நபி ஈசாவுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல் என்கின்ற அந்த வேதம் இருக்குது, அது அல் மசானி, மசானிங்கிற அந்த சூறாக்களிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 3 வேதங்களையும் எனக்கு உள்ளடக்கப்பட்டு கிடைக்கிறது. ஆனால் ஃபுல்லிலத், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபுல்லிலத் எனக்கு சிறப்பாக்கப்பட்டது, ஃபதீல் ஃபதுல் சிறப்பு. அப்ப அந்த ஃபுல்லிலத் என்கின்ற அந்த சூறாக்கள் அல் முஃபஸ்ஸல் என்று சொன்னார்கள். முஃபஸ்ஸல், அந்த முஃபஸ்ஸலுடைய ஆரம்பம்தான் ஹுஜராத். இப்போ ஒவ்வொன்றாக பார்ப்போம். அஸ்-சபஅ திவால் அப்படின்னு சொன்னா 7 அத்தியாயங்கள் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் ஃபாத்திஹா நீண்ட நெடிய சூறாவா? இல்ல, அது ஃபாத்திஹாங்கிறது சின்ன சூறா. அது போகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க 7 சூறாக்கள் என்று. பக்ரா, ஆல் இம்ரான், நிசா, மாயிதா, அன்ஆம், அஅராஃப், அன்ஃபால். அன்ஃபால் அப்படி சொல்லும்போது 7 சூறாக்கள் ஆகிறது. அன்ஃபாலோடு அடுத்து வருகின்ற தௌபா, அந்த தௌபாவுக்கும் அன்ஃபாலுக்கும் மத்தியில எந்த ஒரு பிரிவு கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஒவ்வொரு சூறாவிற்கும் மத்தியில பிஸ்மில்லா சொல்கின்றோமே, அந்த பிஸ்மில்லா தௌபா என்ற சூறாவுக்கு கிடையாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ஃபாலையும் தௌபாவையும் இணைத்து திவால் என்பது பக்ராவிலிருந்து தௌபா முடிய, அதாவது யூனுஸ் வரை, யூனுஸ் 10வது சூறா, அது வரை சபஅ திவால் 7 என்று 9ஐ குறிப்பிடுகின்றார்கள். ஃபாத்திஹா முதல் சூறா, அதை விட்டுவிட வேண்டியது. அடுத்தது அன்ஃபாலையும் தௌபாவை சேர்த்தால் 8, 8 + 1 9 சூறாக்கள் சபஅ திவால். அடுத்தது யூனுஸ், யூனுஸிலிருந்து அன்கபூத் வர 29வது சூறா அன்கபூத். அந்த அன்கபூத் என்ற சூறா வரை அது மெயின், அதாவது 100 வசனங்கள், கொஞ்சம் கூட இருக்கலாம், 120, 140 இப்படி இருக்கலாம், அல்லது அதை விட கொஞ்சம் குறையா இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னாங்க, அன்கபூத் வர மெயின் 100 வசனங்களை கொண்ட சூறாக்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாருடைய இடத்துல? எந்த நபியினுடைய இடத்துல? மீன் சொல்லுங்க. தாவூத், மாஷா அல்லாஹ். ஜபூர் இடத்துல. தௌராத்துங்கிறது தான் சபஅ திவால், ஜபூருங்கிறது மீன். அடுத்தது இன்ஜீல். இன்ஜீல் அன்கபூத்திலிருந்து, சூரத் அன்கபூத்திலிருந்து எதுவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எதுவரை யாருக்கு தெரியும்? நல்ல கவனிச்சா ஹிக்மத்தா பார்த்தா ஈஸியா சொல்லலாம். அதாவது சபஅ திவால் தௌபா முடிய இருக்குது. மீன் ஜபூருக்கு கொடுக்கப்பட்டது, தாவூத் நபிக்கு கொடுக்கப்பட்டது, அன்கபூத் வரை இருக்குது. அடுத்தது இன்ஜீல், அது எதுவரை கொடுக்கப்பட்டது நான் சொல்லிட்டேன்.
மசானி பேரு, எது வரை? ஹுஜுராத் வர சொன்னா இல்லையா? முஃபஸ்ஸல்ங்கிறது ஹுஜுராத் தானே ஆரம்பம். அப்ப ஹுஜுராத் வரை அது மசானி. அதுக்கு பிறகு ஃபுத்திலத் என்ற முஃபஸ்ஸல் இருக்குதுயா, அது தான் எனக்கு சிறப்பாக ஆக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த முஃபஸ்ஸலையும் மூன்றாக பிரித்தார்கள். ஃபஸ்ஸல் திவால், நீண்ட ஃபஸ்ஸல். அடுத்தது ஃபஸ்ஸுல் வசத், நடுநிலையான ஃபஸ்ஸல் முஃபஸ்ஸல். அடுத்தது ஃபிசாலுல் கஸார், குறைந்த ஃபஸ்ஸல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனையும் மூன்றாக பிரித்தார்கள். ஹுஜுராத்திலிருந்து முல்க் வர அது ஒரு ஃபஸ்ல், ஃபஸ்ல் திவால். நபாண்டா ஜுசு அம்மா வர, ஜுசு அம்மா வரை ஃபிசாலு திவால். அம்மாவிலிருந்து துஹா என்கின்ற அந்த அத்தியாயம் வரை ஃபஸ்ல் வசத். அடுத்தது துஹாவிலிருந்து கடைசி முடிய ஃபஸ்லுல் கிசார். இதை நம்ம சிம்பிளா பார்க்கலாம். தராவீஹ் சின்ன சூறாக்கள் தொழுவிப்பாங்க காயில் பண்ணத்தில், எல்லாருக்கும் தெரியும். அது எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க? வல்லைலி இதா யகஷா தொழுவாங்களா இல்லையா? நான்லாம் தொழு வச்சிருக்கேன். தைக்காக்கள்ல தொழு வைப்பாங்க. அது ஃபஸ்லுல் கிசார், கடைசி பிரிவு. அடுத்தது ஃபஸ்லுல் வசத், அது இஷாவுக்கு தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்லுல் வசத் இருக்குது இல்லையா, அது அம்மா வரைக்கும். எங்கிருந்து எங்கிருந்து? ஃபஸ்லுல் திவால்மா. ஃபஸ்லுல் திவால் எங்கிருந்து? அம்மா வரைக்கும். எது இருக்கிறது? ஹுஜ்ராத்திலிருந்து அம்மா வரையும். அம்மாவிலிருந்து துஹா வரைக்கும் ஃபஸ்லுல் வசத். சரியா? இப்ப இந்த சூறாக்களுடைய எண்ணிக்கையை சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஹுஜ்ராத்துங்கிறது 49வது அத்தியாயம். அதிலிருந்து அந்த நபா வரைக்கும் 77வது சூறா உங்களுக்கு நபா வரும். அடுத்து நபாவிலிருந்து துஹா 92வது சூறா. இப்ப கணக்கு பாருங்க, மொத்தம் 144 சூறா வந்துடும். 114 சூறாக்கள். மாஷா அல்லாஹ், எல்லாரும் நல்ல உஷாரா இருக்கிறீங்க. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இந்த சூறாக்கள் பிரிவு பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அல் வாசிலத் இப்னு அல் அஸ்கா அல் லைசி அவங்க தான் இதை அறிவிக்கிறாங்க. அல் வாசிலா இப்னு அல் அஸ்கா, இது அஹ்மத், தபரானி, பைஹகி போன்ற கிரந்தத்திலே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த சூறாக்களுடைய மக்சத், இந்த சூறாவுடைய உள்ளடக்கம், அது பொதுவாக ஹுஜராத் ஒவ்வொரு சூறாவும் இருக்குது. சில சூறாக்கள்ல சரித்திர வரலாறுகள் இருக்கும், நபிமார்களுடைய வரலாறுகள் அல்லது அழிக்கப்பட்ட கௌமுகள் இப்படி இருக்கும். அல்லது யூசுப் நபி, மூசா நபி இவர்களுடைய வரலாறுகள் இருக்கும். சூரத்துல் கஸஸ் பார்த்துருக்கீங்களா இல்லையா? சூரா மூசாண்டு இல்லை, கஸஸ்ன்னு இருக்கும். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு. ஆனா யூசுப் அப்படி ஒரு பேர் 12வது சூரா, அதுல யூசுப் நபியினுடைய வரலாறு முழுவதும் இருக்கும். இப்படி பல சூறாக்கள்ல பல அஹ்காமுகள் இருக்கும். அஹ்காமுகள் இருக்கக்கூடிய சூறாக்களுக்கு பொதுவா பேர் மதனி. மதனின்னு பேரு. ஏன் மதனி, ஏன் அஹ்காம் அப்படின்னு சொன்னால், மக்கின்னு சொல்லக்கூடிய 86 சூறாக்கள்லையும், 86 தானே, 86 சூறாக்கள்லையும் எந்த ஹுக்குமுகள் இருக்காது. தொழுவுங்க, நோம்பு வைங்க, ஜகாத் கொடுங்க, சாராயம் குடிக்காதீங்க, வட்டி வாங்காதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க என்கின்ற சட்டங்கள் இருக்காது. ஏனென்றால் மக்கா வாழ்க்கை, மக்கா வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபான்மையா இருந்தார்கள். அங்கு சஹாபாக்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், சஹாபாக்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அங்கு போர் பிரகடனம் செய்யப்படவில்லை. மக்கா வாழ்க்கையில கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தாவா பணி செய்தார்கள். அந்த மக்கி என்கின்ற அந்த சூறாக்களில அதிகமா வருவது ஷிர்கை தடை செய்து, சிலை வணக்கத்தை மறுத்து, ஏகத்துவத்தை தௌஹீதை
வலியுறுத்தி இதுதான் வரும். சென்ற சமுதாய மக்கள் இணை வைத்தலை பற்றி எச்சரிக்கக்கூடிய அந்த வசனங்கள் தான் மக்கியில் இருக்கும். ஆனால் மதனி என்கின்ற இந்த அத்தியாயங்கள், இந்த சூறாக்கள், இங்கே வருவது ஹுக்குமுகள் வரும், அஹ்காமுகள், சட்டங்கள். அதனாலதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கின்ற இந்த வசனங்கள் இடம்பெறுகின்ற சூறாக்கள் எப்படி இருக்குமா? மதனியாகவே இருக்கும் அப்படிங்கிறத முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி தராங்க. இப்போ குறிப்பா ஹுஜுராத் என்கின்ற இந்த சூறாவை எடுத்துக்கொண்டால், இந்த சூறாக்கள்ல கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனித ஒழுக்கங்கள், மனித வாழ்வியல், எப்படி அவன் வாழ வேண்டும் அப்படிங்கிறத வட்டுருக்கமா, ரத்தின சுருக்கமா 18 வசனங்களில ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி இருக்கிறான். முதல்ல நம்ம வாழ்வியல், வாழ்க்கை முறை அப்படின்னு நினைத்தாலே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் சொல்லுங்க? பிறப்பிலிருந்து இறப்பு வர இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில எப்படி வியாபாரம் பண்றது, எப்படி சக மனிதனோட வாழ்றது, எப்படி கல்யாணம் முடிக்கிறது, எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறது, இதைத்தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? வாழ்வியல் அப்படிம்போம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நீ பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு முதலாவதாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் நீ எப்படி இருக்க வேண்டும், அதுதான் ஃபர்ஸ்ட். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உனக்கு ஒரு கட்டளையை ஏவி விட்டால் அதிலிருந்து ஒருபோதும் மீறாத, அதுதான் முதல் வசனம். அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குரிய அந்த உரிமைகள், ஹுகூக், ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹக், அதனை நிறைவேற்ற வேண்டும். இது ஹுஜராத்தினுடைய முதல் வசனம். அந்த வசனத்தை நம்ம விரிவா இன்ஷா அல்லாஹ், அது சபபு நுசூல், ஏன் அந்த மாதிரி வந்தது, அதுக்குரிய வரலாறு என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு வசனமா பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பெரியோர்களுக்கு உண்டான கண்ணியம், மரியாதை. ஆரம்பமாக பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு முன்னால் நாம் எப்படி பேசணும்? இறைந்து பேசக்கூடாது. பெற்றோர்களுக்கு முன்னால் கனிவா பேசணும். அவங்க கஷ்டமானவர்களுக்கு பேசினாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? பணிவோடு மென்மையான வார்த்தைகளோடு பேச வேண்டும் என்பதனை கற்றுத்தருகின்றான். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உங்களுடைய உலமாக்கள், இவர்களோடு நீங்க பேசும்போது அவங்க ஒரு சட்டத்தை சொல்லிட்டா ஏதோ அறகுறையா கிதாபுகளை படிச்சிருப்போம், அல்லது மொழிபெயர்ப்பில் படிச்சிருப்போம், அல்லது வேற டிரான்ஸ்லேஷன்ல ஏதாவது படிச்சிருப்போம். படிச்சுட்டு ஆன்சா இப்படி தானே சட்டம் இருக்குது, நீங்க அதை மாற்றி சொல்றீங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். எதுவும் நீங்கள் உலமாக்களுக்கு முன்னால் முந்தி பேசாதீர்கள். குர்ஆன்ல ஹதீஸை பற்றி அவர் சொல்வதாக இருந்தால் அவர்கள் சொல்வதை முழுவதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இது நமக்கு குர்ஆன் சூரத்துல் ஹுஜராத் மூலமாக படிப்பு தருகிறது. அடுத்து சக மனிதர்கள், நம்ம எப்படி வாழ வேண்டும்? இருவருக்கு மத்தியில் பிரச்சனை இருக்குது, சண்டை வருது. வாழ்க்கை இருந்தாலே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்லை. இந்த உலகத்துக்கு என்ன சொல்லுவாங்க, அன்னூறு வார்த்தை என்னமோ சொல்லுவாங்க இல்லையா? இந்த உலகத்துல பிறக்கிறவனுக்கு பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல பிரச்சனை இல்லாதவன் எவனுமே இருக்க மாட்டான். அப்ப அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருகிற போது அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி இது பண்ணணும்? ஒரு மோமின், ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் எப்படி அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த வசனத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம், இந்த சூறாக்கள்ல. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், துன்யாவில் லாலிமும் மதுலூமும் தான் இருக்கிறாங்க, அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றது இந்த துன்யாவில் சொர்க்கவாசி இருக்கிறாங்க, நரகவாசி இருக்கிறாங்க, ரெண்டு கூட்டம் தான் இருக்கு அப்படிங்கிறோம் அல்லாஹ். ஆனா நம்ம பார்க்கிற உலகத்துல எப்படிதான் இருக்கிறாங்க? கண்ணுக்கு தெரிகிறது, இவரை பார்த்தா சொர்க்கவாசி, இவரை பார்த்தா நரகவாசி அப்படி சொல்றோமோ அதெல்லாம் இல்லை. நம்முடைய பார்வையில இவன் அநியாயக்காரன், லாலிம், இவன் மதுலூம், பாதிக்கப்பட்டவன், இப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையில தெரியக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது.
இப்படி பாதிக்கப்பட்டவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த சூறாவில் சொல்றான். அதுக்கு அடுத்து உலக வாழ்க்கையில இப்ப மனிதர்கள் ஒவ்வொருவர்களும் அவமானத்தை தாங்கி கொண்டு வாழ்றாங்க. அவமானம் எப்படி வருது? கேலி கிண்டலு. ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம இஸ்லாத்தில் இல்லாட்டாலும் மனிதர்கள் அவமானம் தாங்காமல் தற்கொலை வரைக்கும் போறான் இல்லையா? அப்ப அதையெல்லாம் இஸ்லாம் தடை செய்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தாலா எச்சரிக்கை செய்கிறது, உன்னோடு இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்களுடைய உடல் கூற்ற வச்சோ தோற்றத்தை வச்சோ அல்லது அவனுடைய கல்வி அறிவை வைத்தோ பொருளாதாரத்தை வைத்தோ வேறு ட்ரெஸ்ஸு படிப்பு எதை வைத்தும் பிறரை குறைத்து மதிப்பிடாதே, கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் இந்த சூறாவில் தான் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா சொல்லி காட்டுறதை பார்க்குறோம். அதுக்கு அடுத்து கோலு, பொறாமை, புறஞ்சொல்றது, புறம் பேசுறது. நீங்க அந்த சூரத்துல் ஹுஜராத்தினுடைய மொழிபெயர்ப்பை பார்த்தால் உங்களுக்கே தெரியும். 12வது வசனத்துல அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அதை சொல்லி காட்டுறான். ஒவ்வொருவரும் கோல் சொல்லி தெரியாதீங்க, புறம் பேசி அலையாதீங்க. ஏன் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, உன்னுடைய சகோதரனுடைய இறந்த பிணத்தை அந்த மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவியா என்று கேட்கிறான். சாதாரணமாக பேசிட்டு போறோம். இவனை பத்தி அவனிடத்துல சொல்லியாரோம், அவனை பத்தி இவனிடத்துல சொல்லியாரோம். ஆனா நம்மளை பத்தி யார் என்ன சொல்றான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி பிறரை பத்தி கோலு புறம் பேசுவதை அல்லாஹ் ஜல்லஷானு தாலா செத்த பிணத்தை சாப்பிடுவதற்கு ஒப்பாக சொல்கின்றான். அந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அந்த வசனமும் இந்த சூறாவில் தான் இடம்பெறுகிறது. இது மட்டுமல்லாம மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், பிறப்பால் உயர்ந்தவன் அழகால் உயர்ந்தவன், படிப்பால் உயர்ந்தவன், தொழிலால் உயர்ந்தவன், இன்னும் இனத்தால் உயர்ந்தவன், இப்படி உயர்வு தாழ்வு இது இஸ்லாத்தில் மட்டும்தான் இல்லைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பிற மதத்தில் இருக்குது, ஜாதி வேறுபாடுகள் இருக்கிறது, வெவ்வேறு என்னென்னமோ இருக்குது. அங்க கடவுளுடைய வழிமுறையிலேயே அவங்க என்ன செய்யறாங்க, அவன் உயர்ந்த ஜாதியில பிறந்தவன் இவன் தாழ்ந்த ஜாதிங்கிறான். ஆனா இஸ்லாத்துல எல்லாருமே ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்தவர் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்திலையும் குலப்பெருமை பேசுவது தடை செய்யப்படுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதனையும் சுட்டி காட்டுகின்றான். அதற்கு அடுத்து அல்லாஹ் நமக்கு செய்த அருள் மின்னா ரஹ்மா, இதனை நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக வர வேண்டுமே தவிர எப்படி இருக்கக்கூடாது, அல்லாஹ் அருள் செய்தான், எனக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கான், எனக்கு நல்ல பரக்கத்து பண்ணியிருக்கான், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கான் அப்படின்னா அவன் எனக்கு தந்திருக்கான்பா அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கு கடமை எனக்கு தர்றது, ரிஸ்க் அவன் எனக்கு தர்றது. அவனே தானே சொல்றான், ஒவ்வொரு உயிர் ஜீவனுக்கும் ரிஸ்க் தர்றது யார் மீது கடமையா? உங்க உம்மா பாப்பா மேல இல்ல, வேற உங்களுடைய முதலாளி மேல இல்ல. ரிஸ்க் தர்றது யாரு? உமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்கா, அவன் மீது தன் மீது அவன் கடமையாக்கி இருக்கான், அருளையும் தன் மீதே கடமையாக்கி இருக்கான். எல்லா ஜீவன்களுக்கு மீதும் என்னுடைய அன்பு அருள் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அதே நேரத்தில் இந்த மனிதன் இருக்கான் பாருங்க, அந்த அருளுக்கு அந்த ரஹமத்திற்கு அவன் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். அந்த நன்றியை இங்கே எடுத்து சொல்றான். நான் எவ்வளவோ அருள் கிருபை பண்ணியிருக்கிறேன், அந்த கிருபைக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதனையும், அடுத்து இல்முல் கைப் மறைவான ஞானம், அதனை பற்றி இறுதியாக இந்த சூரானுடைய வசனத்தில் முடித்துக் கொள்கின்றான். இதோடு இன்ஷா அல்லாஹ் நாம் முடித்துக்கொள்வோம். அடுத்தது தஅவ்வுது என்று சொன்னோம், அதாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற இதனுடைய சிறப்புகளையும் இதனை பற்றி உண்டான விரிவாக்கத்தையும் அடுத்து வரக்கூடிய தொடர் 3 அதனை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், இதோடு நம்ம முடித்துக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு.